guys, my name is Jarina and welcome to my world where beauty meets wellness. இந்த வீடியோ என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். which one is better, ஒரே ப்ராடக்ட்ல ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். இந்த ப்ராடக்ட் அண்ட் இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே இப்போ ஒரு பாடி வாஷ்னா பாடி வாஷ், இது ஒரு பிராண்ட், இது ஒரு பிராண்ட் அப்படி. ஸோ ஒரே கேட்டகரியில வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணிட்டு அதுல எது பெட்டர், ஒரு ரெண்டு கிரைட்டீரியா வச்சிருக்கேன். வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அண்ட் ஆடட் பெனிஃபிட்ஸ் வித் த சேம் ப்ரைஸ். இப்போ ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச்ல இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல வந்து நார்மல் ஒன்னு ரெண்டு தான் இருக்கு, இதுல வந்து 2-3 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிரைட்டீரியா வச்சு நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து கம்பேர் பண்ண போறேன். ஸோ கம்பேர் பண்ணிட்டு திஸ் இஸ் பெட்டர் ஆர் திஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ நீங்க வந்து இந்த நான் காமிக்க போற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து நீங்க வாங்க போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு எது வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சாய்ஸ் பண்ணிக்கிங்க நீங்களே. அண்ட் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து which one is better ன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். So I hope this video will be useful in some or the other way. So yeah, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின் கேர் தான் இருக்கு. ஸோ ஸ்கின் கேர், பாடி கேர்ல ஒன்று, ஷாம்பூ, அந்த மாதிரி ஃபுல் இந்த வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்கின் கேர்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கின் கேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீரம். ஸோ ஃபேஸ் சீரம்ஸ்ல வந்து ஒரு 2 சீரம் வச்சிருக்கேன். ஸோ ஃபேஸ் சீரம்ஸ்ல வந்து எது பெட்டரா இருக்கு, ஒரே இன்கிரீடியன்ஸ் ஒரே பிரைஸ் ரேஞ்ச் பட் விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கூட கம்பேர் பண்ண போறேன். ஸோ சீரம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் நான் வந்து கம்பேர் பண்ண போறேன், இந்த மினிமலிஸ்ட் அண்ட் டமக்கோட. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப வந்து நெக் டு நெக்கா இருக்கு நான் வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல. என்னோட யூஸ்வல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின் கேரோட நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா டார்கெட் பண்றது வந்து சாலிசிலிக் ஆசிட் தான். ஏன்னா எனக்கு வந்து இங்க வந்து நல்லாவே போர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் அவுட் பண்ணதுக்கு கிளாக்ட் போர்ஸ், ஓகே, ஸோ கிளாக்ட் போர்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ணதுக்கு நான் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ மினிமலிஸ்டோடது மை ஆல் டைம் ஃபேவரட். வந்து இது யூஸ் பண்ணீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நான் வந்து ஸ்கின் கேர் மிடல்ல நான் விட்டுட்டேன், போர்ஸ் வருது தெரியுது எனக்கு விசிபிளா. ஸோ ட்ரஸ்ட் வாதியா நான் இந்த சீரம் யூஸ் பண்ணுவேன்னா எனக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஸ்மூத்தாக ஆக்கி விட்டுரும். அப்படின்னா கண்ணை மூடிட்டு நான் மினிமலிஸ்டோடது நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணிடுவேன். வந்து இது ஒரு 2-3 டேஸ் தான் போதும், அந்த கிளாக்ட் போர்ஸை வந்து அப்படியே ஸ்மூத் அண்ட் பிளர் ஆக்கி விட்டுரும். ஸோ சாலிசிலிக் ஆசிட் அண்ட் உங்களுக்கு வந்து கிளாக்ட் போர்ஸால நீங்க வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து கிளாக்ட் போர்ஸ் ரொம்ப இருக்கு, அதை வந்து கிளியர் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பா சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து மினிமலிஸ்டோட. ஸோ இதுக்கு கம்பேரிசனா நான் வந்து இந்த டெர்மோகோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டெர்மோகோட சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ரேஞ்ச் தான். ஸோ இதுவுமே இது அளவுக்கு ஒர்க் ஆகுது, லிட்டரலி ஆடட் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஸோ இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு அண்ட் நயாசினமைட் இருக்கு. ஸோ ஒரே பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே இதே மாதிரி நல்லாவே ஒர்க் ஆகுது. டாக்கிங் அபவுட் த கிரைட்டீரியா தட் ஐ ஹேவ், ஸோ இதை பேசிஸ் பண்ணி தான் நான் வந்து இது வந்து பெட்டர்ன்னு சொல்லணும். ஸோ டிராவல் ஃப்ரெண்ட்லி, இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் அண்ட் அட் த சேம் டைம் இந்த ட்ராப்பர் இருக்கு. ஸோ ட்ராப்பர்ல வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் இப்போ இதுல இருக்கு சீரம், பட் என்னால இது வச்சு எடுக்க முடியாது, நான் வந்து இப்படிதான் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் இது வந்து கண்ணாடி பாட்டில். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ண முடியாதுல, கண்ணாடி பாட்டிலாம் சேஃபாக பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். பட் இதில் வந்து அந்த இது இல்லை, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ இட்ஸ் ஓகே, பிளாஸ்டிக் பாட்டில் கண்ணாடி பாட்டில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் வந்து இதோட இந்த இது இருக்குல்ல பம்ப் இருக்கு. ஸோ பம்ப் வந்து லாஸ்ட் ட்ராப் வரையுமே உங்களுக்கு பம்ப் வந்து அது வந்து இழுத்து அந்த ப்ரெஷரால இழுத்து கொடுத்துரும். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகாது, ஃபுல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த இது வந்து நீங்க அப்படி பண்ணி ஆகணும், அந்த ட்ராப்பர் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகாது. ஸோ இந்த ரெண்டு இந்த மாதிரி 1-2 பெனிஃபிட்ஸ் அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து நைசினமைடும் இதில் இருக்கு. ஸோ அதனால ஆடட் இன்கிரீடியன்ஸ் அண்ட் இன்னுமே நல்லா இருக்கு ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது
this one is better. நீங்கள் வந்து ஒரு salicylic acid serum வந்து லைக் தேடிட்டு இருக்கீங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கம்பேர் பண்ணும்போது this much is better. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சீரம் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு வைட்டமின் சி சீரம். லைக் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா டேனாக இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வைட்டமின் சி தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் வைட்டமின் சி வந்து ஓவர் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த பேசிஸில் ஃபர்ஸ்ட் என்னோட லைக் நான் எப்படி சொல்கிறேன், என்னோட ஸ்கின் கேர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே இந்த கார்னியரோட வைட்டமின் சி சீரம் தான். இது வந்து லைக் நல்லாவே ஒர்க் ஆகும், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் ஸ்டார்ட் பண்ணதே இதுதான். ஸோ இதுவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இன் கம்பேரிசன் வித் திஸ் சீரம் நான் வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டாக்கிங் அபவுட் திஸ் சீரம், இது வந்து லைக் வைட்டமின் சி ஃபெருலிக் ஆசிட் இருக்கு. ஸோ ஆடட் பெனிஃபிட்ஸ், ஆடட் இன்கிரீடியன்ஸ், ஸோ வித் த சேம் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் அபவுட் த பேக்கேஜிங் ரெண்டுமே பாட்டில் பேக்கேஜிங், கிளாஸ் பாட்டில் பேக்கேஜிங் தான். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த பேக்கேஜிங் பார்க்கும்போது இது வந்து ட்ராப்பர். சிமிலர்லி இங்கே பாருங்க லாஸ்ட்ல ஐ கெஸ் ஒன்று ஐ டோன்ட் நோ இதில் ஓகே. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தெரிதா, கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது. பட் என்னால் அந்த ட்ராப்பரால் எடுக்க முடியல, இப்படி பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இது வந்து கன்சிஸ்டன்சியும் இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ். இது வந்து லைக் வாட்டரி கன்சிஸ்டன்சி, ரொம்பவே வாட்டரியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த பம்ப் இருக்குது. ஸோ இந்த பம்ப் இருக்கிறதால ஈஸியாக வந்து ஆகுது. ஸோ அண்ட் இந்த மாதிரி 1-2 இது கம்பேர் பண்ணும்போது இதில் ஆடட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் த பேக்கேஜிங் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கன்சிஸ்டன்சி, இது வந்து கொஞ்சம் திக்காக ஃபீல் ஆகும் ஃபேஸில். அண்ட் இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பார்க்கும்போது இதில் கன்சிஸ்டன்சி வந்து இது திக்காக இருக்குது, இது வாட்டரியாக இருக்குது. அண்ட் பேக்கேஜிங் வந்து ட்ராப்பர் அண்ட் இது வந்து பம்பர். ஸோ அதனால் பேக்கேஜிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆடட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஆடட் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம் வந்து பெட்டராக இருக்குது கம்பேர்டு டு மை ஆல் டைம் ஃபேவரட் த ஓஜி கார்னியர் சீரம். ஸோ இது ரெண்டு வைட்டமின் சி சீரமில் இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் இதுமே நல்லாவே ஒர்க்கும் ஆகுது. சேம் இதே மாதிரியே இன்ஸ்டன்ட் டேன் லைக் ரெடியூஸ் ஆகும், லைக் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் மெயினாக நீங்கள் வந்து வைட்டமின் சி சீரம் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து லைக் அப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வைட்டமின் சி சீரம் வந்து லைக் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கின் கேரில் நெக்ஸ்ட் அப் இஸ் லிப் பாம். ஸோ இந்த வின்டர்ஸ்க்கு வந்து லிப் பாம் வந்து ரொம்பவே மஸ்டாக இருக்குது. ஸோ அதை பேசிஸ் பண்ணி நான் வந்து 2 லிப் பாம் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து இந்த வேஸ்லினோட லிப் தெரப்பி அண்ட் இன்னொன்று வந்து இந்த விஷ்கேரோட செரமைட் லிப் பாம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். பட் இதுவுமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. லைக் சேம், ரெண்டுமே சேம், அப்படியே சேமாக இருக்குது. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குது. நல்லா லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்டராக வச்சுருக்குது. உங்களுக்கு ரொம்ப சாப் லிப்ஸாக இருந்துச்சுன்னா இருக்குல்ல, நீங்கள் ஓவர் நைட் நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டன் பண்ணி லிப்ஸில் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, இல்லை கிராக் ஃப்ரீயாக லைக் ஸ்மூத்தாக செம்மையாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா. ஸோ இது ரெண்டுமே மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து எது பெட்டர்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிப் தெரப்பி, வேஸ்லினோட லிப் தெரப்பி. இதுவுமே பிங்க் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஒரு சின்ன டிண்ட் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது இது. ஸோ இதில் வந்து இந்த பேக்கேஜிங் தான் எனக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலாக. ஸோ பேக்கேஜிங் பார்க்கும்போது இது வந்து இப்படி இருக்குல்ல டப் மாதிரி, இது வந்து ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம், வெளியே போகிறோம்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு கையால் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த விஷ்கேரோடது இருக்குல்ல, இது வந்து நல்லா குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு லிப் பாம் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். நல்லா ஒரு பிங்க் டிண்ட், இதுவுமே அந்த ஒரு நல்லா பிங்க் டிண்ட் கொடுக்கும் உங்கள் லிப்ஸ்க்கு வந்து. பேக்கேஜிங்கில் வந்து திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஏன்னா இது வந்து இந்த பேக்கேஜிங் இல்லாமல் இந்த மாதிரி ட்விஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுதான் வின் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இந்த பேக்கேஜிங்கில் இருக்கிறதால கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது இதுதான் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் பாக்கெட் சைஸ், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. லைக் நல்லா ஒரு பாக்கெட்டில் போட்டு நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். லைக் எப்போலாம் தேவை அப்போ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யா, ப்ரைஸ் ரேஞ்ச் ரெண்டுமே சேம் தான், ரெண்டுக்குமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான்.
இதில் வந்து ஆடட் இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து SPF 50 இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகுது. லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு நல்ல ஒரு லேயர் கொடுக்கும். ஸோ அதை வந்து இது வந்து நல்லா ஒரு இன்னொரு ஆடட் பெனிஃபிட்ஸ் தானே. அண்ட் இதில் வந்து கோஜிக் ஆசிட், நயசினமைட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஸோ வந்து நம்ம லிப்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குல்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வித் த சேம் ப்ரைஸ் பட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஆடட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து பெட்டர்ன்னு தோணுது. லைக் கம்பேர்ட் டு வேஸ்லின் லிப் தெரப்பி this one is better. So லிப்ஸ்க்கு பார்க்கும்போது வேஸ்லின் அண்ட் விஷ்-கேரை கம்பேர் பண்ணும்போது this wins. So this one is much better than this. கேருக்கு அவ்வளோதான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாடி கேருக்கு போயிடலாம். ஸோ பாடி கேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஸோ நம்ம வந்து பாடி கேரில் வந்து லைக் நம்ம அண்டர் ஆர்ம் ஸ்மெல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ நம்மளுக்கு ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே லைக் பெனிஃபிஷியல் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாடி கேர் பண்ணுறீங்கன்னா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் இஸ் அ மஸ்ட். ஸோ அண்டர் ஆர்ம் ரோல் ஆனுக்கு நான் வந்து இந்த 2 இதுதான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து இந்த நிவ்யாவோட லைக் Pearl and Beauty அண்ட் இன்னொன்று வந்து மை ஆல் டைம் ஃபேவரட் விஷ்-கேர். இதில் வந்து இந்த Pearl and Beauty இது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லைக் இப்போ நான் இப்படி ஆட்டினதால இப்படி மேலே வந்துருச்சு. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். லைக் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் தான். லைக் நல்லா ஒரு ஸ்மெல்லை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆல் டே லாங் கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லைக் அது கண்ட்ரோல் பண்ணாது. லைக் ஆல் டேலாம் இல்லை. லைக் போட்ட அந்த ஒரு 5 to 6 hours மேபி லைக் அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து 48 hours போட்டிருக்கு. பட் இது 48 ஹவர்ஸ்லாம் இது கண்ட்ரோல் பண்ணாது. ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லை வந்து லைக் லைட்டாக தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ணும். லைக் ஆல் டே லாங்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. அண்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்ணால் அதில் ஒரு ஆடட் பெனிஃபிட் இருக்கணும். லைக் வந்து அதை நம்ம அண்டர் ஆர்ம்ஸை வந்து டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டன் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த விஷ்-கேரோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து லைக் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து AHA, கோஜிக் ஆசிட், ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம டார்க் அண்டர் ஆர்ம்ஸை வந்து லைட்டன் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நானுமே இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டாப்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 3rd பாட்டில் ஐ கெஸ். ஸோ இது யூஸ் பண்ணி எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு பேர்லி பிங்கி கேர்லி ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி தான் கொடுக்குது கொஞ்ச நேரத்துக்கு. அதுதான் அந்த ஓடரையுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. பட் இது வந்து நல்லாவே ஓடர் கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது ஐ கெஸ். பட் நான் வந்து அக்வா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து அக்வா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஒன் இஸ் மச் பெட்டர். அண்ட் பேக்கேஜிங் பார்க்கும்போது லைக் திஸ் இஸ் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் பாட்டில். திஸ் இஸ் அ கிளாஸ் பாட்டில். லைக் நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இல்லை இது. So travel friendly பார்க்கும்போது this one is better. And my second point is like the ingredients, like with the same price added ingredients அப்படி கம்பேர் பண்ணும்போது this one is better than this. So roll-ons வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக விஷ்-கேருக்கு போங்க. this one is much better than this. This is no use. So next product in body care வந்து நான் வந்து பாடி லோஷன் வச்சுருக்கேன். பாடி லோஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாக்டர் ஷேட்ஸோட Tea Tree Lactic Acid இந்த பாடி லோஷன். அண்ட் கம்பேரிசனுக்கு நான் வந்து விஷ்-கேரோட AHA and BHA. ஸோ இது ரெண்டுமே லைக் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேம். லைக் ஆல்மோஸ்ட் இதில் Tea Tree Lactic Acid இருக்குது, சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. அண்ட் இதுலேயுமே AHA இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. AHA இருக்குது, சாலிசிலிக் ஆசிட், நயசினமைட். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ரெண்டுமே செம்மையாக ஒர்க் பண்ணும். ரெண்டுமே ரொம்ப லைட் வெயிட்டான டெக்ஸ்டர். லைக் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி லோஷன் நீங்கள் போட்டிருக்க மாதிரியே சுத்தமாக ஃபீல் ஆகாது. லைக் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இட் ஒர்க்ஸ் லைக் வண்டர்ஸ், லைக் மேஜிக். அண்ட் அப்படி ஒர்க் ஆகும். லைக் உங்கள் டேன் ஸ்கின் அண்ட் பம்பி டெக்ஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் பம்பி டெக்ஸ்டர் வந்து இது வந்து லைக் எனக்கு ரெடியூஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. நான் வந்து லைக் ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இது வந்து நல்லா தான் இருக்குது அது. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால இது எனக்கு எதுவும் ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த விஷ்-கேரோடதை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து லைக் இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃபில் தான் இருக்கிறேன். ஹாஃப்லேயே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சு. அண்ட் லைக் நான் திருப்பி பாடி லோஷன் வாங்கினா கண்டிப்பாக நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வாங்கிடுவேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து ஏதோ ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பாட்டில் எல்லாமே இதில் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதில் ஒரே ஒரு ஆடட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இதில் வந்து AHA இருக்குது. ஸோ 10% AHA இருக்குது. ஸோ AHA BHA வந்து நல்லா ஒரு
அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஏஜென்ட். அந்த ஒரு பிக்மெண்ட் இருக்குது, டார்க்னஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு குவிக் ஏஜென்ட், லைக் குவிக்காக இப்போ உங்கள் டேனை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணணும், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஏஹே பிஹெச்ஏ உள்ள இன்க்ரீடியன்ட் உள்ள நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு ஆடட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பாடி லோஷனில் வந்து விஷ்கேரோட பாடி லோஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தோணுது. ஸோ இதை ரெண்டு கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒன் இஸ் பெட்டர். So I have come to the last category, like last product. அது வந்து hair serum. இது வந்து hair growth serum இல்லை, just ஒரு hair shine serumனு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து இந்த லிவான் சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் என்னன்னு தெரியல, அது சீரம்னாவே ஓகே லிவான் சீரம் அது வந்து லைக் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சா. ஸோ ஐ யூஸ் டு யூஸ் திஸ் ஒன் இஸ் நைஸ். லைக் ஒரு நல்லா சீரம் தான், அவங்க முடிக்கு வந்து நல்லா ஒரு ஷைன் கொடுக்குது, ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு 2-3 days தான் அந்த ஷைன் அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரிஸியாக ஆயிடுது, திருப்பி இதாகிடுது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பம்ப்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இன் கம்பேரிசன் வித் திஸ் என்கிட்ட வந்து பேர் அனாட்டோமியோட இந்த என்னது அல்ட்ரா ஸ்மூத்திங் சீரம். ஸோ இந்த சீரம் இருக்குது, அல்ட்ரா ஸ்மூத்திங் சீரம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இதை வந்து லைக் ஒரு பம்ப் போதும் உங்களுக்கு. ஒரு பம்ப் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேர் டெக்ஸ்டரை வந்து அப்படி ஒரு ஸ்மூத் கொடுக்கும், அப்படி ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ண அந்த ஃப்ரிஸ்ஸை வந்து நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரையுமே உங்கள் முடி வந்து அதே டெக்ஸ்டரோட அதே ஸ்மூத் அண்ட் ஷைனோட இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. லைக் 1 பம்ப் தான், அந்த 1 ட்ராப் தான் இது. 1 ட்ராப் வந்து நல்லாவே அப்படி ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஒரு 2-3 பம்ப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த 2-3 ட்ராப்ஸ் வேணுமா இருக்குது. இதுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அவ்வளோவா லாங் லாஸ்டிங்காக இல்லை. ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் இது தெரியுது, ஆல்மோஸ்ட் நான் ஆல்மோஸ்ட் இல்லை கொஞ்சம் கத்தம் பண்ணிட்டேன். பட் எனக்கு இது ஒர்க் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இது வந்து லைக் செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 70-80% ட்ரையாக இருக்கும்ல முடி, இங்கே மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், இங்கெல்லாம் ஃபுல் ட்ரை ஆயிரும்ல. அந்த டைமில் நான் வந்து இதோட ஒரே ஒரு பம்ப் தான் ஃபுல் என்னோட எல்லா முடிக்குமே. இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஹேர் சீரம். ஸோ இங்கே வந்து நான் ஃபுல் நல்லா அப்ளை பண்ணிட்டேன்னா அந்த நல்லா ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனியாக செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஹேர் சீரமில் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இதை ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து திஸ் ஒன் இஸ் பெட்டர்ன்னு தோணுது. ஏன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியில் வந்து இது எதுவுமே இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டில் பம்ப் அப்படிதான். பட் ஒர்க்கிங் ப்ராசஸ் லைக் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ஷைன் கொடுக்குறது, ஃப்ரிஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லிவானோட இந்த இது வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒன் இஸ் பெட்டர். ஸோ நான் வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நான் வந்து கம்பேர் பண்ணது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணுன்ட்டு லைக் ஆசைப்படுறீங்க, லைக் நான் சொன்னதை வச்சு ஓகே நான் இது ட்ரை பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.